சூரியகுமார் யாதவின் ரெக்கார்டை உடைத்த பில் சால்ட் சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக T20 போட்டியில இங்கிலாந்து அணி தொடரை சமன் செய்யும் கட்டாயத்துல களமிறங்குச்சு ஓல்ட் ட்ராஃபோர்ட் கிரவுண்ட்ல. பில் சால்ட் மற்றும் ஜாஸ் பட்லர் ரெண்டு பேரும் இணைஞ்சு 4-6 பறக்க விட்டு கிரிக்கெட் ரசிகர்களுக்கு மறக்க முடியாத இன்னிங்ஸ் அடிச்சு கொடுத்தாங்க. 7.5 ஓவர்ல 126 ரன்னை குவிச்சது இங்கிலாந்து அணி. பட்லர் 30 பாலுக்கு 83 ரன் அடிச்சு அவுட் ஆயிட்டாரு. ஆனா சால்ட் சிம்பிளா சிக்ஸர் மழை பொழிஞ்சு 19 பால்ல அரை சதம் அடிச்சு 39 பால்ல தன்னுடைய சதத்தை பூர்த்தி செஞ்சாரு. மொத்தமா 60 பாலுக்கு 141 ரன் எடுத்து ஆட்டம் எடுக்காமல் இருந்தார். இது சர்வதேச T20 அரங்கில் சால்ட்டினுடைய 4வது சதமாகும். சூரியகுமார் யாதவ் 57 இன்னிங்ஸ்ல 4 சதம் அடிச்சதே குறைவான இன்னிங்ஸ்ல அதிக சதம் அடிச்ச என்ற சாதனையை பூர்த்தி செஞ்சு வச்சிருந்தாரு. ஆனால் தற்பொழுது சால்ட் 42 இன்னிங்ஸ்ல 4 சதம் அடிச்சு ரெக்கார்டை நொறுக்கி எடுத்திருக்கிறாரு. இங்கிலாந்துக்காக குறைவான பால்ல சதம் அடிச்சது லிவிங்ஸ்டன் மட்டுமே. 42 பாலுக்கு 100 அடிச்சதுதான் இதுவரைக்கும் முதன்மையாகவே பேசப்பட்டது. ஆனா தற்பொழுது சால்ட் 39 பாலுக்கு 100 அடிச்சு தன்வசப்படுத்தி இருக்கிறார் அந்த சாதனையை. இதற்கு முன்னாடி பில் சால்ட் அவர்கள் 119 அடிச்சது மட்டுமே தனிநபரினுடைய உச்சபட்ச ஸ்கோராக இருந்தது இங்கிலாந்து அணிக்காக. ஆனால் தற்பொழுது அதே பில் சால்ட் 60 பாலுக்கு 141 ரன்களை அடித்து அந்த சாதனையை நொறுக்கி எடுத்துட்டாரு. சால்ட்டின் அதிரடி பட்லரினுடைய காட்டடியால இங்கிலாந்து அணி 20 ஓவருக்கு 2 விக்கெட்டை மட்டும் இழந்து 304 ரன் எடுத்தது. இந்த இலக்கை துரத்திய சவுத் ஆப்பிரிக்கா அணி 158 ரன்களுக்கெல்லாம் சுருண்டு போகி 146 ரன்கள் வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சிருக்கிறது. RCB அணிக்காக இதே பில் சால்ட் அடுத்த முறை அதாவது 2026ல சதமடிப்பாரான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை ஒரு நிமிடத்துல தெரிஞ்சுக்கணுமா? ஷார்ட்ஸ் தமிழை ஃபாலோ பண்ணுங்க.